வீரசிங்கம் மண்டபத்திலே குழுமி இருக்கின்ற எமது உறவுகள், இந்த நிகழ்வில் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய எமது பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கர்நேசன் அண்ணன் அவர்களே, இங்கே எனக்கு முன் அமர்ந்திருக்கின்ற மிகவும் பெருமதியான பிரமுகர்களே, தமிழ் தேசியவாதிகளே, சமய பெரியார்களே, புத்திஜீவிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஊடகவியலாளர்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு. கிளிநொச்சியிலே ஒரு கூட்டம் இருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக செல்ல வேண்டும் என்பதற்காக சில விடயங்களை மாத்திரம் கூறிவிட்டு செல்கின்றோம். உண்மையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஏன் நிறுத்தப்பட்டார் என்ற விடயத்தை நீங்கள் பல்வேறு தரப்புகளிலிருந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடிய இனம். அகிம்சை ரீதியாக, ஆயுத ரீதியாக நாங்கள் போராடி இருக்கின்றோம். இந்த அகிம்சை ரீதியான போராட்டம் இடம்பெறுகின்ற போது 1948ஆம் ஆண்டிலிருந்து 1978ஆம் ஆண்டு வரையும் பிரதமரின் ஆட்சி காலத்திலே ஒரு பாராளுமன்ற ஜனநாயக முறையிலே பல்வேறுபட்ட அடக்குமுறைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது தந்தை செல்வா அவர்கள் அகிம்சை ரீதியான போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். அதற்கு பிற்பாடு 1978ஆம் ஆண்டு இலங்கையிலே கொண்டு வரப்பட்ட புதிய அரசியல் யாப்பின் பிரகாரம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. அதிலே 1982ஆம் ஆண்டு முதலாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டார். அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட போது கூறப்பட்ட விடயம் என்னவென்றால், ஆணை பெண்ணாக மாற்ற முடியாது, பெண்ணை ஆணாக மாற்ற முடியாது, அதைவிட சகல அதிகாரங்களும் கொண்ட ஒரு ஜனாதிபதி முறை என்பதை கூறியிருந்தார்கள். ஆனால் அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையில் இலங்கையிலே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு எதையும் அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை எங்களுக்கு செய்யவில்லை. ஜே.ஆர். ஜெயவர்தனா தொடக்கம் இறுதியாக இப்பொழுது இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க வரையும் எந்த ஜனாதிபதியும் எங்களுக்கான ஒரு தீர்வை தரவில்லை. 8 ஜனாதிபதிகளில் அரசியலிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்டார்கள். நாங்களும் பலரை ஆதரித்தோம், பலரை எதிர்த்தோம், பலருக்கு எதிராக நாங்கள் வாக்களித்தோம். ஆனால் தெரிவு செய்யப்பட்ட அத்தனை ஜனாதிபதிகளுடனும் எங்கள் தலைமை பேசியது. என்ன பேசியது? நாங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட இனமாக இருக்கின்றோம், சுதந்திரம் இல்லாமல் இருக்கின்றோம், ஒரு சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு அரசியல் தீர்வை தாருங்கள் என்று கேட்டோம். எவருமே தரவில்லை. நாங்கள் வாக்களித்தோம், ஆனால் ஒன்றுமே நடைபெறவில்லை. அகிம்சை ரீதியான போராட்டம் இடம்பெற்றிருக்கின்ற போது தந்தை செல்வா அவர்கள் 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வட்டுக்கோட்டையிலே ஒரு தீர்மானத்தை எடுத்தார். சுதந்திர தமிழன்தான் எங்களுக்கு தீர்வு என்று கூறியிருந்தார். அதன் நிமித்தமாக வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய 23 தொகுதிகளிலே 23 வேட்பாளர்களை இறக்கி அதிலே அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கான ஒரு ஆணையை 1977ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி நாங்கள் பெற்றிருந்தோம். ஆனால் வட்டுக்கோட்டையிலே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய தந்தை செல்வா அவர்கள் 1977ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி அவர் இயற்கை எய்துவிட்டார். அவர் இயற்கை எய்திய பிறகுதான் அந்த ஆணையை நாங்கள் பெற்றிருந்தோம். அது அகிம்சை போராட்ட காலம். அதற்கு பிறகு ஆயுத போராட்டம் இடம்பெற்ற போது 36 விடுதலை இயக்கங்கள் இந்த எமக்காக போராடியது. ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தம் 1987ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்ட உடனே பல இயக்கங்கள் அந்த போராட்டத்திலே இருந்து விலகியது. பல இயக்கங்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினால் தடை செய்யப்பட்டன. ஆனால் 1987ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி இருந்து 2009 மே மாதம் 18ஆம் தேதி வரை ஒரே இயக்கமாக பல்வேறுபட்ட தியாக வரலாற்றை புரிந்து ஒரு சாதனையை புரிந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை இலங்கையில் இருக்கின்ற அரசாங்கத்துடன் இணைந்து 22 நாடுகள் அந்த போராட்டத்தை அளித்தார்கள். போராட்டத்தை மாத்திரம் அளிக்கவில்லை, 3.5 லட்சம் மக்களையும் சேர்த்து 50,000 மாவீரர்களையும் அளித்தார்கள். ஆனால் அந்த தீர்வு எங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த காலத்திலே 2001ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2004ஆம் ஆண்டிலே ஒரு ஆணையை ஒரு செய்தியை சொன்னது. பலர்
வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களிலே இருந்து 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்து ஒரு சக்தியாக ஒரு திரட்சியாக நாங்கள் காட்டியிருந்தோம். அது ஆயுத போராட்ட காலம். அகிம்சை போராட்டத்தில் 77ஆம் ஆண்டு காட்டிய ஒரு விடயம், ஆயுத போராட்டத்தில் ஒரு விடயத்தை காட்டியிருந்தோம். ஆனால் இப்பொழுது 2009 மே 18 இருந்து இன்று வரையும் முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பிறகு நாங்கள் இராஜதந்திர ரீதியாக எங்கள் செயல்பாட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த இராஜதந்திர ரீதியான செயற்பாட்டு அரசியலிலே இதுவரை நாங்கள் எங்கிருக்கின்றோம், மக்கள் எங்கிருக்கின்றோம், மக்கள் எவ்வாறு இருக்கின்றோம் என்பதை ஒரு திரட்சியாக இன்னும் நாங்கள் காட்டவில்லை. அதன் ஒரு வடிவமாகத்தான் இந்த பொது வேட்பாளரை இந்த ஜனாதிபதி தேர்தலிலே இந்த பொது கட்டமைப்பு என்கின்ற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு நிறுத்தி இருக்கின்றது. அதன் மூலமாக நாங்கள் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், இலங்கை அரசாங்கத்துக்கு மாத்திரமல்ல, சர்வதேசத்துக்கு மாத்திரமல்ல, அண்மையிலே இருக்கக்கூடிய இந்தியா நாட்டுக்கும் நாங்கள் செய்தியை கொடுக்கின்றோம். என்னவென்றால், நீங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் தமிழ் மக்களை ஏமாற்றினீர்கள். அதற்காக இந்த ஸ்ரீலங்கா சோசலிச ஜனநாயக குடியரசில் ஜனாதிபதியாக வருகின்ற எவரையுமே நாங்கள் ஏற்கவில்லை, எவரையுமே நாங்கள் இந்த முறை நாங்கள் ஏற்க மாட்டோம். அதற்காகத்தான் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம். உங்களுக்கு கொடுக்கின்ற செய்தி என்பது இனியும் எங்களை ஏமாற்ற முடியாது. அந்த 9வது ஜனாதிபதியாக வரக்கூடியவர் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை தர வேண்டும் என்கின்ற ஒரு ஆணையை, ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான தேர்தலாகத்தான் நாங்கள் இந்த தேர்தலை பார்க்க வேண்டும். அதில் கூறுகின்ற போது பல கட்சிகள், இப்பொழுது 7 கட்சிகளாக இந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சியில் இருக்கின்றவர்கள் ஒரு வேட்பாளரை ஆதரிக்கின்ற போது, அதில் இருக்கின்ற கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக நான் அதில் அங்கம் வகிக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் எடுத்த தீர்மானத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அது முழுமையாக இலங்கை தமிழரசு கட்சி எடுத்த தீர்மானம் அல்ல. இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஒரு சிறு குழுவினர் எடுத்த தீர்மானம் சையத் பிரேமதாசாவை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். அதே நபர்கள் கூறியிருந்தார்கள், பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் என்ன இருக்கின்றது, சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு இருக்குமாக இருந்தால் அதை பரிசீலிக்க தயாராக இருக்கின்றோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு பிரதான வேட்பாளரிடம் இருந்தும் எந்த ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு அதில் இல்லை. சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு இல்லாவிட்டால் பரவாயில்லை. இந்த புரையோடி போயிருந்த எமது விடுதலை போராட்டத்தில் ஒரு சுயநிர்ணய உரிமைக்காக போராடிய ஒரு இனப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கூட ஒரு வசனம் அதிலே இல்லை. ஆனால் எங்களிலே சிலர் அவருக்கு ஆதரிக்க வேண்டும் என்று கூக்குரல் விடுகின்றார்கள், அவர்களிடம் மேடையிலே ஏறி பேசுகின்றார்கள். அவ்வாறான ஒரு அவலநிலை தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சிந்திக்கக்கூடிய எமது வடகிழக்கு மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொது வேட்பாளரை இறக்கியதற்கு பிற்பாடு எனக்கு முன்பு பேசிய நிராந்தன் அவர்கள் கூறியது போன்று பல்வேறுபட்ட ஒற்றுமைகளை நாங்கள் நிச்சயமாக காட்ட வேண்டும் என்று கூறியிருந்தார். அதிலே ஒன்றில் நாங்கள் இப்பொழுது வெற்றி அடைந்திருக்கின்றோம். இந்த பொது வேட்பாளரை ஆரம்பித்ததற்கு பிறகு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற சிதறி இருக்கின்ற பல அமைப்புகள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற செயல்பாட்டாளர்கள் எல்லாம் ஒரு குடையின் கீழே நாங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருமே தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். உலகத்திலே எந்த ஒரு நாட்டிலும் இல்லாமல் நேற்று பிரித்தானியாவிலே பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற பேரணி கூட இடம்பெற்றிருக்கின்றது. எந்த தேர்தலிலும் இடம்பெறவில்லை. இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் என்றால் இந்த செயல்பாடு எங்கு சென்றிருக்கின்றது என்பதை பாருங்கள். ஒரு விடுதலை என்பது அந்த நாட்டிலே மையம் கொள்ளும், அந்த நாட்டிலே போராடும், அதுக்கான தீர்வு கிடைப்பது என்பது அந்த நாட்டிலே இல்லை. அது ஒரு சர்வதேச ரீதியாகத்தான் அது வர வேண்டும். ஆக எங்கள் போராட்டம் என்பது இந்த நாட்டிலே நாங்கள் புரையோடி போராடி இருக்கின்றோம். எங்கள் அயல்நாடாக இருக்கின்ற இந்தியாவை கடந்து இப்பொழுது சர்வதேச நாட்டுக்கு போயிருக்கின்றது. ஆகவே இந்த இராஜதந்திர ரீதியான இந்த போராட்டத்தில், இந்த செயல்பாட்டிலே நாங்கள் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் நாங்களாக இருக்க வேண்டும், பொதுமக்கள் பொதுமக்களாக இருக்க வேண்டும், நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நாங்கள் பல போராட்டங்களை செய்திருக்கின்றோம். பொங்குதமிழை செய்தோம் ஆயுத போராட்ட காலத்திலே, எழுத தமிழை செய்தோம் ஆயுத போராட்டம் மௌனித்த காலத்திலே, பொத்திவெட்டுடன் பொலிகண்டி வரையும் ஒரு பேரணியை நடத்தி காட்டியிருந்தோம். ஆகவே இந்த எழுச்சிகள் எல்லாம் ஒரு போராட்ட வடிவங்களாக நாங்கள் செய்திருந்தோம். அதன் ஒரு அங்கமாகத்தான் இதையும் நாங்கள் போராட்டமாக மாற்றி இருக்கின்றோம். இதுதான் உண்மை. ஆனால் நான் கூறுகின்றேன், நான் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை. எனது கொள்கை, எனது வாக்குகள், நீங்கள் அளிக்கின்ற வாக்கு எனது தனிநபருக்காக அல்ல, உங்களுக்காக, இனத்துக்கான வாக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை போடுகின்ற புள்ளடி என்பது எனக்கான புள்ளடி அல்ல, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் போடுகின்ற புள்ளடி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனச்சாட்சிப்படி நாங்கள் பல தியாகங்களை செய்திருக்கின்றோம், பல உண்ணாவிரதங்களை செய்திருக்கின்றோம்,
பல போராட்டத்திலே முள்ளிவாய்க்காலிலே 3 லட்சம் மக்களை நாங்கள் ஆகுதியாக்கி இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது என்ன வாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. திலீபன் அவர்களின் 37வது ஆண்டில் நாங்கள் இப்பொழுது வைத்திருக்கின்றோம். 12 நாள் உண்ணாவிரதம் இருந்தவர். நேற்று அந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. எதிர்வருகின்ற 26ஆம் தேதி அவரின் நினைவு தினம். இந்த வாரத்தில் தான் இந்த தேர்தல் வருகின்றது. தியாகி திலீபன் அவர்கள் இறுதியாக அவர் பேசிய பேச்சு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் நிச்சயமாக மரணிப்பேன். நான் மரணித்தாலும் எனது ஆவி அல்லது எனது உடல் மேலோகத்திலே இருந்து இந்த மக்களை நான் பார்த்துக் கொண்டிருப்பேன். நீங்கள் செய்கின்ற அந்த தீர்வை நான் காண்பேன் என்று கூறியிருந்தார் அல்லவா? அந்த காலத்தில் தான் அவரின் அந்த தியாக வரலாறு படைத்த அந்த 15 நாட்களுக்குள் தான் எங்களுக்கு தேர்தல் வருகின்றது. நீங்கள் நிச்சயமாக அந்த தியாகத்தை மனதில் வைத்து 21ஆம் தேதி வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது 39 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள், என்னையும் சேர்த்து. எவருக்குமே அச்சுறுத்தல் இல்லை. ஆனால் எனக்கு மாத்திரம் அச்சுறுத்தல் இருப்பதாக நான் கூறவில்லை. சிரேஷ்ட போலீஸ் அதிபர் ஒரு காகிதத்தை அனுப்பியிருக்கின்றார். அதில் வேடிக்கை என்னவென்றால், யாரால் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்ற பெயரையும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த M.A. சுமந்திரன் அவர்கள், இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சாணாக்கியன் அவர்கள் என் மீது அதிருப்தி அடைந்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர் எழுத்திலே போட்டிருக்கின்றார். பாருங்கள், ஒரு தமிழனுக்காக தமிழனை அச்சுறுத்துகின்றானா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பொலிஸ்மா அதிபரின் புலனாய்வு தகவல் அப்படி கூறுகின்றது. நான் ஒன்றை மட்டும் கூறுகின்றேன், எனது உயிர் பிரியலாம் அல்லது யாரும் என்னவும் செய்யலாம். ஆனால் நிச்சயமாக நீங்கள் சங்கத்தை நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கொள்கை என்பது எனக்கானது அல்ல, உங்களுக்கானது என்பதை நீங்கள் நிச்சயமாக நிரூபிக்க வேண்டும். இந்த யார் விரட்டுவார், யார் என்னை செய்வார் என்பதில்லை. நான் ஒரு முடிவெடுத்தனாக இருந்தால் அந்த முடிவில் இறுதி வரை நான் பயணிக்கின்ற ஒரு செயல்பாட்டாளராக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். நான் 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி பட்டுக்கோட்டை சீமானம் எடுத்த நாளிலே இருந்து இன்று வரையும் அந்த கொள்கையின் பார்த்து நான் பயணிக்கின்றேன். 2004ஆம் ஆண்டு தான் நான் பாராளுமன்ற உறுப்பினராக நான் தெரிவு செய்யப்பட்டேன். ஆகவே பாராளுமன்ற உறுப்பினராக என்னை வரவழைத்தவர்களும் நான் விரும்பி விண்ணப்பம் கொடுத்து வரவில்லை. அதுபோன்றுதான் இந்த பொது வேட்பாளராகவும் நான் விரும்பி விண்ணப்பம் கொடுத்து வரவில்லை. என்னை தேர்ந்தெடுத்தவர்கள், என்னை அழைத்தவர்கள் எனது கொள்கையின் பால் உறுதியாக இருக்கின்றேன் என்ற ஒரு காரணத்தை நடத்திருக்கின்றார்கள். அதுக்கு நான் நம்பிக்கையாக இருப்பேன், நம்பிக்கையாக செயல்படுவேன். நீங்களும் நம்பிக்கையாக எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு கிளிநொச்சி மண்ணுக்கு செல்ல இருப்பதால் விடைபெறுகின்றேன் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.